உணர்வோம் ஆன்மீகம். மெய்யன்பர்களே வணக்கம். சிவன் அடியவர்கள் வரலாற்றையும் அவர்களின் உன்னதமான தொண்டினையும் சுந்தரர் சொன்ன வரிசையில் நாம் அனுபவம் செய்து வருகின்றோம். வெவ்வேறு வாழ்க்கை முறை, வெவ்வேறு குணாதிசயங்கள், வெவ்வேறு குலத்தில் தோன்றி வெவ்வேறு வழிகளில் அடியவர்கள் மீது அன்பு காட்டி இறைவன் மீது பக்தி செலுத்தி அவர்கள் இருந்தாலும் அந்த இறைப்பற்று மட்டும் குறையாமல் எண்ணெய் ஒழுக்கு என்று சொல்கின்றோமே, அந்த எண்ணெய் ஒழுக்கு போல தொடர்ந்து அவன் திருவடிகளிலே இளைப்பாற வேண்டினர். இறைவன் திருவடிகளில் இளைப்பாற வேண்டினர். இன்று நாம் காண இருக்கும் எரிபத்த நாயனார் மிகவும் வித்தியாசமான பற்றை சிவனடியவர்கள் மீது கொண்டிருந்தார். சிவன் அடியவர்களுக்கு யாராவது தீங்கிழைத்தாலோ அவர்களை துன்புறுத்தினாலோ இந்த எரிபத்த நாயனார் உடனே கொதித்தெழுந்து தன் கையிலே உள்ள பரசு என்ற ஆயுதத்தால் துன்பப்படுத்தியவரை இவர் துன்பப்படுத்தி விடுவார். ஆகையால் தான் சுந்தரர் இவரை இளைமலிந்த வேல் நம்பி எரிபத்தருக்கு அடியேன் என்று பாடுகிறார். இவர் கரூர் என்ற ஊரில் பிறந்தவர். சிவன் அடியவர்கள் இவரால் பாதுகாப்பாக இருந்தனர். இப்படி ஒரு அடியவருக்கு தொண்டு செய்து கொண்டு தன் கையிலுள்ள பரசு என்ற ஆயுதத்தால் அடியவரை பாதுகாக்கும் தன்மை கொண்ட இவரை அந்நூர் மக்கள் எரிபத்தர் என்றே அழைத்தனர். ஒரு நாள் கரூர் வீதியில் புகழ்ச்சோழன் என்ற அரசனின் பட்டத்து யானை குளித்து விட்டு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அதுக்கு திடீரென்று மதம் பிடித்து விட்டது. இங்கும் அங்கும் ஓடியது. அதே வீதியில் சிவகாமி ஆண்டார் என்ற வயோதிக சிவனடியார் எப்பொழுதும் போல் பூக்களை தொடுத்த கூடையோடு பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்க இந்த யானையானது அவரை கீழே தள்ளி வைத்திருந்த பூக்கூடைகளை சேதப்படுத்திவிட்டது. சிவகாமி ஆண்டாள் செய்வது அறியாது கண்ணீருடன் அழுது கொண்டிருந்தார். இதை கேள்வியுற்ற நம் எரிபத்தர் விரைந்து வந்து மதம் பிடித்த யானையையும் யானை பாகனையும் யானை பாகனுக்கு காவலாக வந்தந்த காவலாளியையும் கொன்று விடுகிறார். தன்னுடைய பரசு ஆயுதத்தால் எரிந்து அவர்களை கொன்று விடுகின்றார். அரசன் செய்தி கேட்டு விரைந்தங்கு ஓடி வந்தான். அந்த இடம் இரத்தக்களமாக காட்சி தந்தது. உண்மை அறிந்தான். தவறுதான். வளர்த்த யானையும் அதன் காவலாளியும் யானை பாகனையும் கொன்றது சரிதான் என்று சொல்லிவிட்டு, எரிபத்தரே, இந்த யானைக்கு சொந்தக்காரன் நான், என் உயிரையும் நான் வாய்த்து கொள்வதுதான் சரி என்று சொல்லி தன் உடைவாளை வேகமாக வெளியில் எடுக்கிறான் அரசன். ஒரு கணம் எரிபத்தர் திகைத்து போனார். அடியவர்க்கு துன்பம் ஏற்பட்டது, நான் அவர்களை கொன்று தவறு செய்துவிட்டேன். ஒன்றும் தவறே செய்யாத இந்த அரசன் சிவனடியாருக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு தன்னையும் இழக்க துடிக்கின்றானே என்று சொல்லி, அரசே, நடந்தது அனைத்துக்கும் காரணம் நான் தான். என்னால் தான் இந்த துன்பம் ஏற்பட்டது. ஆக நான் தான் இறக்க வேண்டும் என்று சொல்லி மன்னனிடமிருந்து வாளை வாங்கி தன்னுடைய கழுத்தில் வைத்து சாகத் துணிந்தார் எரிபத்தர். உடனே சிவபெருமான் காட்சி தந்து, எரிபத்தரே, நில், உன் மீதும் குற்றமில்லை. நீ அடியவர்களின் பாதுகாப்பிற்காக எதையும் செய்ய துணிந்தவன் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வை நாம் நடத்தினோம் என்று சொல்லி எரிபத்த நாயனாரை இறைவன் ஆட்கொள்கிறான். இறந்தவர்கள் அனைவரும் அவன் கருணையாலே மீண்டனர். அன்றிலிருந்து எரிபத்தரை எல்லோரும் எரிபத்த நாயனார் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். நண்பர்களே, இது போன்ற கதைகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எரிபத்த நாயனாரின் குரு பூஜை மாசி மாத அஸ்த நட்சத்திரம் நடைபெறுகிறது என்று சொல்லி இந்த அளவில் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம்.